தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். இவன் லக்னம் பேஸ் பண்ணி இருக்கானா இல்லை ராசி பேஸ் பண்ணி இருக்கானா? இப்போ லக்னத்தை பேஸ் பண்ணி தான் இவங்க நிறையா நடந்துருக்குதுன்னா இதை வச்சு நம்ம பலன் சொல்லணும். லக்னத்திலேருந்து அவன் குடும்பஸ்தையும் சொல்லலாம், அவனுக்கு வரக்கூடிய நோயை பற்றி சொல்லலாம். சில இடங்கள் மட்டும் வேலை செய்யுது. திருச்செந்தூர் முருகன் கோயில், திருவண்ணாமலை. தன் உயிரையும் மற்றவங்க உயிரையும் காப்பாற்றக்கூடியவன் தான் ரிஷப லக்னக்காரன். 7ஆம் இடத்துல ஒருத்தனுக்கு சனி இருந்தால் கண்டிப்பாக மனைவினால் தொல்லைகள், அவமானங்கள், துன்பங்கள் ஏற்படும். மிதுன லக்னம், இதுக்கு எந்த மாதிரியான பலன்கள் சார் கிடைக்கும்? மிதுன லக்னம் ஒரு உபய லக்னம். ஊருக்கு இருக்கவங்கள கையெடுத்து கும்பிடுவாங்க, குடும்பத்தில் இருக்கவங்கள திட்டுவாங்க. விஜய் கடகராசி தான், அஜித்தும் கடகராசி தான். இந்த ராசி லக்னத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு. அதிர்ஷ்டம் அவங்களை தேடி வரும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு திரு ரஜினிகாந்த் சார் அவர்கள். சிம்ம லக்னம், திருவோண நட்சத்திரம், மகராசி. இல்லை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நல்லா பேசிட்டு இருக்கீங்க. ஆரம்ப கால வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு செலிபிரிட்டி அஸ்ட்ராலஜர் பொன்முடி அவர்கள் தான் இன்றைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. பொதுவா ஜாதக கட்டத்துல இருக்கிற கிரகத்தோட அமைப்பை பொறுத்து தான் பலன்கள் சொல்லுவாங்க. மேஷ லக்னம் எடுக்க போனா கிரகங்கள் இல்லாத அமைப்பு இருக்கும்ல, அதுக்கு என்ன சார் பலன் சொல்றேன்? இப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிரகத்துக்கு தான் சொல்லுவாங்க. எம்டியாக இருந்துட்டா இப்போ இது இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அந்த லக்னத்துக்கு, அந்த லக்னாதிபதியான அந்த கட்டத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது. சிறுபெரும் ஜென்ம லக்கணந்தனில் சேர்ந்து இருந்துடும் அந்த மெய் நிற பொருட்கள். அதாவது அந்த லக்னத்தில் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ இல்லை யாரெல்லாம் சேர்ந்து இருக்காங்களோ அதை வச்சு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த பாட்டில். அந்த இது எழுதப்பட்டது. இந்த லக்ன அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒருவேளை மேச லக்னத்தில் ஒருத்தன் இருக்கான்னா கண்டிப்பாக செவ்வாயோட அதிபதியில் தான் அவன் அந்த லக்னம் இருக்கும். அப்போ அந்த லக்னத்துக்கு உண்டான குணங்கள் இருக்கும். அது உள்ளே இருக்கணும் அவசியம் இல்லை. செவ்வாய் இருக்கணும் அவசியம் இல்லை, புதன் இருக்கணும் அவசியம் இல்லை, ராகு இருக்கும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் லக்னத்தில் இருக்குது, எம்டி பாக்ஸில் லான்னு போட்டிருக்குதுன்னா அதான் முதலாம் இடம், வீட்டோட முதலிடம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லக்னத்துக்கே கோச்சாரம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மேச லக்னத்துக்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இருக்காங்க. மேச லக்னத்துக்கு இப்போ கோச்சார பிரகாரம் குரு எப்படி மாறி இருக்குதோ அதுக்கெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் மக்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த லக்னாதிபதி 7ஆம் பதவியாவோ இல்லை 5ஆம் பதவியாவோ இல்லை 9ஆம் பதவியாவோ லக்னமே பார்க்கும். சாதாரண லக்னம் கட்டத்தில் எதுவுமே தேவையில்லை. அதை வச்சு தான் அவன் சொல்லுவான். அந்த லக்னத்தை வச்சு சொல்லு அப்படின்னு பாட்டே வச்சுருக்கான். இது பெரிய விஷயம். அது யாரும் இப்போ கை வைக்கல, நாம் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த பேஸை நாம் எடுத்துக்கிட்டு தான் ஒரு ஜோசிகார் அந்த லக்னத்தோட குணங்கள் வச்சு சொல்ல முடியும். இப்போ மேச லக்னத்துக்கு என்னெல்லாம் குணம் இருக்கும், எதை வச்சு சொல்கிறோன்னா அந்த லக்னாதிபதி வச்சு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த மேச லக்னக்காக அந்த லக்னாதிபதிக்கு செட் ஆகானா இல்லையா? இப்போ 10 கேள்வி கேட்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இவன் லக்னம் பேஸ் பண்ணி இருக்கானா இல்லை ராசி பேஸ் பண்ணி இருக்கானா. அப்போ அந்த பேஸ் பண்ணும்போது இப்போ லக்னத்தை பேஸ் பண்ணி தான் இவங்க நிறையா நடந்துருக்குதுன்னா இதை வச்சு நம்ம பலன் சொல்லணும். ஜோசிகாரனுக்கு அவ்வளோ பேர் வேலைக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் கட்டத்தை வச்சுட்டு 5ல் இருந்தால் இப்படிங்க, 7ல் இருந்தால் இப்படிங்க, 7ல் இப்படி ஆயிடுச்சுங்கன்னு சொல்கிறதெல்லாம் நியாயமே கிடையாது. லக்னத்திலேருந்து அவன் குடும்பஸ்தையும் சொல்லலாம், அவன் அவனுக்கு வரக்கூடிய நோயை பற்றி சொல்லலாம், இல்லை அவனோட கல்யாண மன வாழ்க்கையை சொல்லலாம். இப்போ 7ஆம் வீட்டில் ஒரு கிரகம் உட்காந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சனியோ இல்லை எம்டியாகவே இருக்குது. அந்த 7ஆம் வீடு என்னவா இருக்குது, அது எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, என்ன மாதிரியெல்லாம் பார்வை பெற்றிருக்குது, அது எதில் போய் உட்காந்துட்டு இருக்குது, இப்படி ஒரு பெரிய கணக்குங்க. அந்த பெரிய கணக்கை ரொம்ப சாதாரணமாக ஒரு கோயிலில் போய் நின்று கும்பிட்டுரு, சில இடங்கள் மட்டும் வேலை செய்யுது.
திருச்செந்தூர் முருகன் கோயில், திருவண்ணாமலை, இதெல்லாம் வந்து பெரிய ஸ்தலங்கள். இதை விட பெரிய ஸ்தலமெல்லாம் இருக்குது வட இந்தியாவில். போகணும். நம்மளுக்கு நம்ம தென்னிந்தியாவே சுற்றி சுற்றி சொல்கிறாங்க. இப்போ முருகன் கோயில் போய் இந்த பக்கம் தான் இருக்குது, நார்த்தில் கிடையாது. இப்போ முருகனுக்கு அதை விட்டால் மலேசியாவில் இருக்குது. மலேசியாவில் போய் கும்பிடலாம். இவங்க இன்னும் கொஞ்ச நாள் போனால் இன்னும் ஃபியூச்சரில் அப்படி தான் சொல்லுவாங்க. மலேசியாவில் முருகன் இறங்கினாரு ஆனால் அடையாளம் இருக்குது. இறங்கி அங்கே கல்யாணமே அங்கே நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். செவ்வாயோட அடிப்படையில் சொல்கிறேன். அப்போது இந்த லக்னத்தாதிபதி யாரு, அந்த யாருக்கு உண்டானவங்க போய் எங்கே போய் நின்று கும்பிடணும், இதெல்லாம் கணக்கு இருக்குதுண்ணா. மேச லக்னத்துக்கு துலாம் வந்து 7ஆம் வீடாக இருக்குது. அப்போ துலாம் 7ஆம் வீடாக இருந்தால் கண்டிப்பாக சுக்கரனும் செவ்வாயும் கலந்த ஒரு வாழ்க்கை தான் வாழ்க்கை அமையும். மனைவி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப புத்திசாலியான ஒரு மனைவியாகவும், சுக்கரன் கலைகளில் பேர் போன மனைவியாகவும், கலை சம்பந்தம் ஏதோ உணவுலையோ எதுலேயோ வந்து அவங்க படிக்கக்கூடிய வல்லமை உடைய ஆளாகவும், இப்படி 7ஆம் பதவியாகுது. 5 எடுத்து பார்த்தோம்னா சூரியனோட வீடாகும். அப்போ அந்த சூரியன் வீட்டுக்கு அவன் தப்பித்தவைன்னு இவன் அரசியல்வாதியாவோ, இல்லை வந்து தப்பித்தவைன்னு நல்ல ஒரு படிப்பாளியாவோ, இல்லை ஆளுமை தன்மை உடைய ஒரு ஆளாவோ, இல்லை கவர்மெண்ட் வேலையாவோ ஈஸியாக கிடச்சிடும். யாரும் கெடுக்காமல் இருந்தா, பார்க்காம இருந்தா, இப்படியெல்லாம் கணக்கு இருக்குது. அப்படி பார்க்காம இருந்தாவே ஒரு பலன் இருக்குது. பார்த்தா ஒரு பலன், பார்க்காமையே இருக்குது அப்படின்னா அந்த லக்னத்துக்கு உண்டான பலன் கண்டிப்பாக அந்த பார்வை கிடைக்கும் இந்த மேச லக்னத்துக்கு. கண்டிப்பா சார். அடுத்து பார்த்தோம் ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு கிரகங்கள் இல்லாத இடத்துல எந்த மாதிரி பலன் சார் கிடைக்கும்? ரிஷப லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனோட வீடு. மேச லக்னத்துக்கு எப்படி வந்து செவ்வாயோட வீடு அவன் வேகமாக இருப்பானோ, சுக்கரன் வந்து டோட்டலாக கலை சம்மந்தப்பட்ட கலை சம்மந்தப்பட்ட ஆளாக இருப்பான். இல்லைன்னா கலையின் மீது நாட்டமுடைய ஆளாகவும், படிப்பில் கெட்டிக்காரனாகவும், ஆயிலில் பலசாலியாகவும், ஆயில் கெட்டி இருக்கும், அதிபயங்கமாக பைக் ஓட்டக்கூடிய ஆளாகவும், இல்லை அதிபயங்கமாக கார் ஓட்டக்கூடிய ஆளாகவும், இல்லை ஏதாவது ஒரு வியந்து பார்க்குறாங்கல்ல ஃப்ளைட்டில் ஓட்டுறாங்கல்ல, இவங்கெல்லாம் அந்த ரிஷப ராசியாக இருக்கும், இல்லை ரிஷப லக்னமாக இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ளைட்டே ஓட்டுவாங்க. ஃப்ளைட்னா சாதாரணமாக இல்லை. இப்போ ஃப்ளைட்டில் தான் பிரச்சனையும் வந்துட்டு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஃப்ளைட்டில் இப்போ வந்து வாஷ் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நிறைய பேர் பொய்யா திறமை இல்லாமல் போனவங்க எல்லாமே இப்போ வந்து கண்ணுக்கு முன்னாடி தெரியும். இல்லை அதை ஏமாற்றக்கூடிய சூழல் வந்தால் அதெல்லாம் கழிச்சு கட்டிட்டு ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான, இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 60 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து எல்லாமே மாறும். டோட்டல் வளர்ச்சியே அடையும் 60 வருஷத்துக்கு ஒரு தடவை. அப்படி 60 வருஷத்துக்கு வரும்போதெல்லாம் எல்லா விஷயத்துலையும் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ இப்போ ஃப்ளைட்டு கை வச்சுருக்காங்க, எல்லாம் ஜல்லடு போட்டு ஜலிச்சு அது ஒரு தப்பான ஒரு கணக்கும் கூட காட்டியிருக்கலாம். இல்லை உண்மையாக நல்லா பண்ணுறவங்க இப்போ வெளியில் தெரிவாங்க. யார் வந்து ரொம்ப டேலண்ட் ஆனவங்கன்னு வெளியில் வரக்கூடிய சூழல் ஏற்படும். யாரெல்லாம் டேலண்ட் ஆனவங்க, எதில் கில்லாடியாக இருந்தாங்க, எத்தனை பேர்த்து உயிரை காப்பாற்றினாங்க, தன் உயிரையும் மற்றவங்க உயிரையும் காப்பாற்றக்கூடியவன் தான் ரிஷப லக்னக்காக. அவன் மிலிட்ரியில் இருப்பான், பெரிய ஆர்மி பதவியில் இருப்பான், இல்லை ஒரு பெரிய பட்டாளத்தை கூட்டிகிட்டு போகக்கூடிய ஆளாக இருப்பான், இல்லை ஒரு பெரிய டீமை நிறுத்தக்கூடிய ஒரு ஆளாக இருப்பான், ஒரு நாட்டையே ஆளக்கூடிய ஆளாகவும் இருந்தாங்க ரிஷப லக்னக்காரங்க. நிறைய பேர் அவ்வளோ ஆளுமை உடையக்கூடிய ஆள் தான் ரிஷப லக்னம். அவனுக்கு 7ஆம் பதவியாக செவ்வாய் வந்ததுனால அந்த செவ்வாய் வந்து விருச்சிக ராசியாக இருக்கிறதுனால ஒரு முட்டாளான ஒரு மனைவி இருக்கும். பயங்கரமாக படிச்சிருந்தாலும் கூட ஐயோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடிய ஆளாக தான். முட்டாள்னா படிப்பை வச்சு எல்லாம் கணக்கு போடக்கூடாது. முட்டாள் யார் வேணாலும் இருக்கலாம், அறிவாளி யார் வேணாலும் இருக்கலாம். இங்கே வந்து பெரிய எம்ஃபீல்டு படித்தவன் எம்எஸ் படித்தவன் தான் நாட்டை ஆளணும், இல்லை எம்எல்ஏ ஆகணும்னா, இல்லை வந்து ஒரு பெரிய பதவி ஆகணும்னா கிடையாது. நிறைய கலெக்டர் படிச்சுட்டு வீட்டில் உட்காந்தவங்க இருக்கான், அந்த அந்த கணக்கு தெரியாத பயங்கரமான ஐக்கியூ பெரிய லெவலுக்கு போனவங்க இருக்கான். அதுக்கு நிறைய சாட்சிகள் நம்ம இந்தியாவில் உண்டு, அது தமிழ்நாட்டில் உண்டு. 3ஆம் வகுப்பு படித்த காமராஜ் ஐயாவும்
சிஎம் ஆனாங்க. அதே சமயத்தில் நிறைய கலெக்டர்ஸ் தான் கூட இருந்தாங்க. அவங்களுக்கே இவங்க ஐடியா கொடுத்ததாக வரலாறுகள் உண்டு. அது மாதிரி பயங்கர அறிவாளியாக இருக்கவங்க நம்ம உடனே அவங்க முட்டாளு விருச்சகாசி அப்படி இல்லை. அவங்க செய்யக்கூடிய செயல்லையோ இல்லை நடக்கக்கூடிய இது பண்ணுவோம், அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷனில் அவங்க வந்து தப்பாக இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அப்போது இவங்க 2 பேத்துக்கு ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படும், சிக்கல்கள் ஏற்படும். ஒத்துமையாக வைப்பாங்க, அடுத்த நிமிஷம் சேர்ந்துருவாங்க. ஐயோ இவங்க பிரிஞ்சிருவாங்கன்னு நினைப்பாங்க. இவங்க இதுக்கப்புறம் அவ்வளோதான் சேர மாட்டாங்க. பார்த்தா 2 பேரும் சேர்ந்துருவாங்க. ஒரு அஃபெக்ஷனான ஒரு 2 பேர் இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. எந்த கிரகம் பார்க்காமல் இருந்தால், பார்த்தால் இப்போ ராகு இருக்குது, சனி இருக்குது, அதுக்கேற்ற பலன் இருக்குது. 7ஆம் இடத்துல ஒருத்தனுக்கு சனி இருந்தால் கண்டிப்பாக மனைவினால் தொல்லைகள், அவமானங்கள், துன்பங்கள் ஏற்படும். 7ஆம் வீட்டில் ஒரு ராகு உட்காந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு என்ன ஆகும்? டைவர்ஸு, பிரச்சனை, கல்யாணம் நடக்கிறது தடை ஏற்படும். சரி, செவ்வாய் உட்காந்துட்டு இருக்குது. செவ்வாய் உட்காந்தா கண்டிப்பாக செவ்வாய் தோஷம் உனக்கு. சுக்கரன், சூரியன், புதன் உட்காந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய கிரகங்கள், பாவ கிரகங்கள் உட்காரும்போது அவனுக்கு சிக்கல்கள் ஏற்படும். அவனுக்கு ஏற்ற மாதிரி சிக்கல்கள் ஏற்படும். இது வந்து ரிஷப லக்னத்துக்கு உண்டான. கண்டிப்பா சார். இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிதுன லக்னம், இதுக்கு எந்த மாதிரியான பலன்கள் சார் கிடைக்கும்? மிதுன லக்னம் ஒரு உபய லக்னம். இந்த லக்னம் வந்து அவமானப்படக்கூடிய லக்னம், ஊருக்கு உழைக்கக்கூடிய லக்னம். ஊருக்கு இருக்கவங்கள கையெடுத்து கும்பிடுவாங்க, குடும்பத்தில் இருக்கவங்கள திட்டுவாங்க. அப்படி ஒரு லக்னம் அது. அந்த வீட்டில் ஏதாவது பெருசாக இருந்தால் மட்டும்தான் அவன் ஒரு பெரிய வீரனாக மாறுவான். இல்லைன்னா என்ன ஆகுன்னா அவனை வந்து காலி பண்ணி உட்கார வச்சிடணும் அந்த லக்னம். இருந்தாலும் சில பாதைகள் படும். ஆனால் அந்த லக்னத்துக்குன்னே ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அவன் வந்து வில்வித்தையில் பேர் போன ஆளாகவும் இல்லை கலைகளில் பேர் போன ஆளாகவும், தனிப்பட்ட முறையில் எந்த இதுவும் இல்லைன்னா பேர் போன ஆளாகவும், வாயு சம்பந்தப்பட்ட நோய்களை வரக்கூடிய அதிக வாயு பிடிக்கக்கூடிய ஆளாகவும் மாறுவாங்க. 7ஆம் வீட தனுசு லக்னமாக இருக்கிறதுனால, குரு பார்வை பெற்றதுனால திடீர்னு அவனுக்கு அதிர்ஷ்டமும் திடீர் யோகமும், இவனுக்கு போய் இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு போய் அவன் பொண்டாட்டி இவ்வளோ அழகாக இருக்கான், அவன் புருஷன் இப்படி நல்லா இருக்கான், அவன் குழந்தை இப்படி நல்லா இருக்குது, அவனுக்கு போய் இப்படி சொத்து, இப்படி ஒரு வியக்கத்தக்க ஒரு சூழல் ஏற்படும். யாருக்குமே இல்லாத ஒரு விஷயம் கடவுள் அவங்கக்கிட்ட பேசுவாங்க. இவங்க போய் அழுதாங்கன்னா கடவுள் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இவங்க பண்ணுறதுனால ஊருக்கு அத்தனை பேர்த்துக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. அவனுக்கு கிடைக்கும், அந்த லக்னக்காரனுக்கு கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கும் கிடைச்சிடாதா, நம்மக்கிட்டையும் சொல்லிடாதா, நம்மளுக்கும் நடந்துடாதா? அவன் ஒரு தடவை நடந்தாவே போதும். மற்றவங்களாம் 100 தடவையோ 50 தடவையோ 12 தடவையோ 48 தடவையோ நடந்தால் சின்ன கல் நகரும். ஆனால் அவன் போய் நின்று முட்டி போட்டு அழுதானா நடக்கும். அதுதான் மிதுன ராசிக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா அத்தனா ஈஸ்வர ஆணும் பெண்ணும் கலந்த அந்த லக்னம், அத்தனா ஈஸ்வரோட லக்னம். அவன் வந்து சிவனும் பார்வதியும் கும்பிடக்கூடிய ஆளாக மாறுவான். அதனால தான் மிதுன ராசிக்காக, மிதுன லக்னக்காக நிறைய சிவபக்தராக மாறுவாங்க, சிவனுக்கு ஆளாக மாறிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஃபேமஸ் ஆனதே அந்த லக்னம் பேஸ் பண்ணி இருக்கவங்க தான் ஃபேமஸ் ஆனாங்க. நானும் மிதுன ராசி தான். நான் சொல்லி திருவண்ணாமலை அமாவாசை காலகட்டத்தில் சுற்றினா நல்லா இருக்குன்னு சொல்லி பேட்டி கொடுத்து அது ஃபேமஸ் தான் ஆச்சு. இது மாதிரி நான் ஒரு சின்ன அதில் ஒரு புள்ளி தான். நிறைய பேர் வந்து சொல்லி அது அதை பார்த்தீங்கன்னா அவங்க லக்னமாவோ ராசியாவோ வைப்பாங்க. அந்த லக்னத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு. அடுத்து சார் கடக லக்னத்துக்கு எந்த மாதிரி பலன் சார் கிடைக்கும் கிரகங்கள் இல்லாத இடத்துல? பொதுவாக கடக ராசி வந்து ஆட பாட அருங்கலில் கற்க தேட சுவைக்க கற்கடகம் சிம்மம் கன்னி. ஆடுறது, பாடுறது, தேடுறது, சுவைக்கிறது, ராஜபோகங்களை அனுபவிக்கிறது. அந்த லக்னாதிபதி பியூவாக இருக்குது, எதுவும் பார்க்காம டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு அதிர்ஷ்டத்தை ஈஸியாக கொடுக்கக்கூடிய ஆளாகும். கடவுள் வந்து நாம் அதிர்ஷ்ட குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாகும். இவங்க எடுத்த காரியங்களில் ஜெயிக்கக்கூடிய ஆளாகும். 17 வயசு வரைக்கும் படிப்பில் எதுலேயாவது கூட்டத்திலே நின்னா நீயா வாங்க வந்து நெல் அப்படின்னு சொல்லக்கூடிய லாஸ்ட் டிக்கெட்டாக இருக்கும். அந்த டிக்கெட்டு அவன் போனக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது கடக லக்னமோ அப்படி ஒரு யோகத்தை அவங்க அடைவாங்க. அவங்களுக்கே தெரியாமல் அவங்க எழுதுனா பாஸ் ஆகிடுவாங்க. சாதாரணமாக பண்ணுவாங்க, பெரிய யோகத்தை ஃபஸ்ட் ரேங்கெல்லாம் வாங்கக்கூடிய. நான் படிக்கவே இல்லை,
சும்மா பார்த்தேன் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லக்னாதிபதி குடும்பத்துக்கும் சரி வாழ்க்கைக்கும் எல்லாத்துக்கும் அவங்க கரெக்டாக கும்பிட்டு நிலாவை பார்த்து கும்பிட ஆரம்பிச்சாங்கன்னா பெரிய யோகத்தை அனுபவிக்கக்கூடிய கடைசி வரைக்குமே யோகம் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. சமீபத்துலேயும் கூட நிறைய பேர் இருக்காங்க. கடகலக்கணத்தில் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நிறைய சிஎம்ஸ் இருந்திருக்காங்க. நிறைய விஜய் கடகராசி தான். இவங்க அஜித்தும் வந்து கடகராசி தான். இந்த ராசி லக்னத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு. அந்த 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 அதிர்ஷ்டம் வந்து அவங்கள தேடி வரும். 7ஆம் பார்வையா சனி உட்காந்துட்டு இருக்கான். இவங்களுக்கு ஏமாந்த மனைவினால் அவமானங்களும் துன்பங்களும் ஈஸியாக வந்துடும். ஏமாந்தா சனியோட பார்வை குற்றம் சுமத்தக்கூடிய ஆளாகவும் பார்த்து போய் டென்ஷன் ஆகக்கூடிய ஆளாகவும் எம்டியாகவே இருந்தாலும் கூட பார்வை எதுவுமே இல்லாமல் வெறும் எம்டிக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். மற்ற கிரகங்கள்லாம் இருந்தால் அது இன்னும் வேகமாக ஆகும். அந்த எம்டிக்கு அவ்வளோ பவர் உண்டு. அப்போ இல்லைன்னா ஆளுமை தன்மை பயங்கரமாக அவங்க வந்தக்கப்புறம் தான் இந்த வீடு பெருசாச்சு, இந்த சொத்து பெருசாச்சு, ஆச்சுன்னு சொல்லக்கூடிய சூழல் ஏற்படும். அந்த 7ஆம் பார்வைக்கு 5ஆம் பார்வையாக இருக்கக்கூடிய கடகலக்கணத்துக்கு மிகப்பெரிய யோகக்காரன். அவனுக்கு உண்டான திசையே ஒருத்தனுக்கு வந்ததுன்னா அவன் தான் ஒரு 10 வருஷம் நான் வந்து கொடிக்கட்டி பிறந்தேன், 12 வருஷம் கொடிக்கட்டி பிறந்தேன், ஒரு 8 வருஷம் அவன் தான் நம்பர் 1 இடத்துல இருந்தாங்க. எந்த துறையாக இருந்தாலும் கலை மட்டும் இல்லை, உணவு, ஃபுட்டு, அரசியல், எந்த இதெல்லாமே கடகலக்கணத்துக்கு உண்டானது. அவன் எது பண்ணாலும் கார்பரேட்லையும் கூட அதுலேயும் கூட பெரிய போட்டியெல்லாம் இருக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும் 10 வருஷம் அவங்க பேர் அடிபட்டுட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா அவங்க காணாமல் போயிருப்பாங்க. இதெல்லாமே அந்த அந்த லக்னத்துக்கு அற்ப ராஜயோகமுடைய ஒரு லக்னம். அற்பமும் அதுதான், ராஜயோகமும் அதுதான். அப்படி நடக்கும். அது கரெக்டாக ஜாதகங்களை பார்த்து சந்திச்சு ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்க ஃபாலோ பண்ணனா கண்டிப்பாக அந்த இடத்த பிடிப்பாங்க. இப்போ சொன்ன பலன்கள்லாம் அவங்களுக்கு வந்து சேவும். வெறும் எம்டிக்கே அப்போ கிரகங்கள் தடைகள் இல்லை ஓப்பன் இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பா. சரி, இப்போ அடுத்து பார்த்தோம்னா சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு எப்படி சார் இருக்கும் பலன்? அந்த லக்னாதிபதியே ஒரு குழப்பவாதியாக இருப்பான். அந்த லக்னத்துக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதே அந்த லக்னம் தான். அதனால் ரொம்ப போய் வருவாங்க. போகலாமா வேண்டாமா. பெரிய அரசியல்வாதிகள் வந்து சினிமா நடிகர்கள் வந்து சாதாரண கூலி தொழிலாளியாக இருந்தாலும் கூட, ரொம்ப அன்றாடும் காட்சிக்காரங்களாக இருந்தாலும் கூட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி தான் செய்யக்கூடிய வேலையிலையும் குழப்பமாகி தான் செய்யக்கூடிய வேலையும் குழப்பமாகக்கூடிய சூரிய பகவானை இவங்க டெய்லி கும்பிட்டாகணும். இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் திடமாகவும் போல்டாகவும் மிரட்டி அடக்கி வாழக்கூடிய ஒரு ஆளாக தான் மனைவியாக வருவாங்க. மற்ற 5ஆம் இடம் 9ஆம் இடம் எல்லாம் சுகஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா இவங்களுக்கு இவங்களோட குடும்பத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க. அது மூலிமா வாழக்கூடிய, இல்லை அவங்க பேர் சொல்லி வாழக்கூடிய ஆளாகவும், இல்லை இவங்க எதுவுமே இல்லை, அந்த லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்குது, இவனோட வீட்டு ஓலை குடிசையாக இருந்து அந்த வீடு கிழக்கு பக்கமாக இருந்து அந்த கிழக்கு பக்கத்தில் டெய்லி சூரியன் உதிக்கும் போது அவன் வீட்டுக்குள்ளே சூரிய ஒளி படுது அப்படின்னா அவன் விளக்கு வச்சும் கூட படிச்சும் கூட அவன் கலெக்டர் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கான். விளக்கில் தான் அவன் படிச்சிருப்பான், இல்லை ஃபஸ்ட் ரேங்க், ஸ்டேட் ஃபஸ்ட்டு, இப்படியெல்லாம் வாங்கக்கூடிய ஆளு ஆகிடுவாங்க. அந்த லக்னத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு. ஆனால் அந்த வீடும் அந்த அமைப்பும் தானாக அமையணும். அவன் நினைப்பான் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும், பெரிய கோடியை சேர்த்தி வச்சுக்கணும்னு நினச்சிருப்பான். சாதாரண ஓலை குடிச்சில் இருந்தாங்க கூட அவனுக்கு அது வேலை செய்யும். அவன் எந்திரிச்சுன்னு சூரியனை பார்ப்பான், கதவை திறந்தோன்னு சூரியனை அவன் வீட்டுக்குள்ள வரும். அது விதி, அவனுக்கு அறியாமல் அமையும். அப்படி அமைஞ்சால் அவனுக்கு எல்லா விஷயத்துலையுமே சுகஸ்தானத்துலேருந்து அப்படியே கோத்தாவும் பார்த்தா ஒரு 30-40 வருஷம் கழித்து பார்த்தா அந்த ஊர்லேயே அவன் தான் மிகப்பெரிய ஆளாகவும் ஊரே மெச்சக்கூடிய ஆளாகவும் சிம்ம லக்னத்தில் இருப்பாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து திரு ரஜினிகாந்த் சார் அவர்கள். சிம்ம லக்னம், திருவோண நட்சத்திரம், மகராசி. அவரோட வாழ்க்கை சிறு வயது வாழ்க்கையை நீங்கள் போய் எல்லாம் ஜெயிச்சக்கப்புறம் தான் நல்லா பேசிட்டு இருக்கீங்க. ஆரம்ப கால வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அந்த லக்னம் என்ன பண்ணியிருக்குது, எவ்வளோ கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. அது ஒரு எடுத்துக்காட்டு அவர் சொல்லலாம். சரி, இப்போ கன்னி லக்னத்துக்கு எப்படி சார் இருக்கும் பலன்கள்? கன்னியா லக்னம் வந்து இதுவும் வந்து ஒரு கலை சம்பந்தப்பட்ட லக்னம், புதன் சம்பந்தப்பட்ட லக்னம்.
இவங்க கலைகளை இல்லை கோயிலில் போய் சேவை பண்ணக்கூடிய ஆளாவோ இல்லை எல்லாமே சின்ன வயசில் அனுபவிச்சுட்டு முடியக்கூடிய ஆளாவோ, லக்னம் வந்து கன்னியா லக்னம் அடுத்தவங்களுக்கு உபயம் பண்ணக்கூடிய ஆளாவோ, தன் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் எல்லாருமே அவங்களை திட்டக்கூடிய ஒரு லக்னமாகவோ அமையும். இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக சில கிரகங்கள் வரணும். வந்தால் இந்த லக்னம் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து பெரிய ஆளுமை கொடுக்கக்கூடிய, எந்த தொழில் பண்ணுறாங்களோ அதில் அவங்க கொடி கட்டி பார்க்கக்கூடிய ஆளாகவும், பணத்தை நான் சொல்லவே இல்லை, கொடி கட்டி பார்க்கக்கூடிய ஆளாகவும், அவங்ககிட்ட திறமை இருக்கும் ஆனால் பணம் இருக்காது, நல்ல இடம் இருக்காது, நல்ல ஒரு ஒரு விதமான உட்காருக்கும் கூட இடம் இருக்காது. ஆனால் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இப்போ எடுத்து பென்சில் எடுத்து வரைஞ்சானா அது தத்துவமாக இருக்கும், மற்றவங்க பயப்படுவான். சின்ன கல் எடுத்து சிலை செஞ்சாங்க கூட அந்த சிலை பேசும். சாதாரண ஒரு பேப்பர் எடுத்து அவன் ஏதாவது ஒன்று பண்ணானா அந்த பேப்பர் பேசும். சாதாரண கேமராமேனே நிறைய பேர் வருவாங்க, அந்த நுணுக்கமான ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஆளுகளாக இருப்பாங்க. நுணுக்கமான வேலை செய்யக்கூடிய ஆளாகவும் நுணுக்கத்துக்கு பேர் போன ஆளாகவும் கன்னியாவாசி கன்னியா லக்னக்கானுக்கு இது தனி கட்டமாக இருக்கணும். அந்த லக்னாதிபதி தனிச்சு இருக்கணும், யாரும் பார்த்து இருக்கக்கூடாது. அந்த பார்வை பெறாமல் இருந்து அவங்களே ஜெயிக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. எல்லா லக்னத்துக்குமே அந்த பவர் உண்டு. தனக்கு 7ஆம் பாவியா 5ஆம் பாவியா 9ஆம் பாவி பவர் உண்டு. ஆனால் அந்த வீட்டுக்கு உண்டான குணம் உண்டு. அந்த குணத்துக்கு ஏற்ற ஒரு கோயில் போய் கும்பிட்டும் போது அவன் இன்னும் பெரிய ஆளாக ஆகக்கூடியதாக இருப்பாங்க. அந்த கன்னியா லக்னம் கன்னியா மட்டும் இல்லை, சிம்ம லக்னம் கடக லக்னம் இந்த 3 பேர்த்துக்குமே ஒரு ராஜயோக பாட்டு சொல்லியிருக்கான். ஆட பாட அருங்கலை கற்க தேட சுவைக்க கற்கடகம் சிம்மம் கன்னி, இவனை பார்த்து ஏமாந்து சொல்லிடாத உனக்கு கஷ்டம், நீ வந்து நல்லா சாப்பிட மாட்ட, நல்லா வாழ மாட்ட அப்படி சொல்லிடாதுன்னு சொல்லியிருக்கான். ஏன்னா அவனுக்கு எல்லாமே போய் கிடைக்கும். ஒரு பெரிய கோடீஸ்வரன் கூட போகாத ஹோட்டலுக்கும் கூட அவன் போய் உட்காந்து 2000 ரூபா சேர்த்து வச்சுட்டு போய் மதியானம் லஞ்சு போய் சாப்பிட்டு வந்துடுவான். கோடீஸ்வரன் பார்த்து நின்று வெளியே நின்றுட்டு சொத்து காணாமல் போயிடுமான்னு பார்த்துட்டு இருப்பான். அவன் அப்படி கிடையாது. இன்னைக்கு கரெக்டாக இருக்குதா, இன்னைக்கு இதை அடைஞ்சோமா பார்த்தோமா, அவனால் சாதாரணமாக ஃப்ளைட்டுக்கு போயிட்டு வந்துடுவான். எத்தனையோ எங்கள் ஊரில் வந்து எத்தனையோ 100 ஏக்கர் 50 ஏக்கர் தோட்டத்துக்காக கூட கோயம்புத்தூர் தாண்டி வந்தது கிடையாது. நான் பல முறை ஃப்ளைட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன், பல முறை கப்பலில் போயிருக்கேன், ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் இப்போ ட்ரெயினில் போயிருக்கேன். ஆரம்ப காலத்தில் ஒன்றுமே இல்லாத காலத்தில். அப்போ இது பேர் அதிர்ஷ்டமோ, இதுதான் அதிர்ஷ்டம்னா என்ன நினச்சிட்டாங்கன்னா பயங்கரமான சொத்து, ஒரு 10 தலைமுறை, அது பேர் அதிர்ஷ்டம் கிடையாது. அவன் அனுபவிக்க தெரியாத ஒரு ஆளாக இருப்பான். இதில் 2 வகையான ஆளு இருக்காங்க. அந்த கன்னியா லக்னக்காரங்கிட்ட மட்டும் அப்படி சொல்லிடவே கூடாது. அப்போ அதே மாதிரி கலைகளையும் பெரிய பேர் புகழ் வாங்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. பெரிய ஆளை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம், எப்படியாவது எனக்கு சொல்லிக் கொடுங்க ஐயா அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆளாக தான் இருப்பாங்க கன்னியா லக்னம். ஆனால் பெத்த பொண்ணுக்கிட்டேயோ பசங்கக்கிட்டேயோ பொண்டாட்டிக்கிட்டேயோ பேர் வாங்க முடியாது. அப்படி ஒரு சூழல் இருக்கும்.